இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 T20 3 ODI கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இத்தொடருக்கான இந்திய அணி இன்று அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும். இத்தொடரில் ஒருநாள் போட்டியில் கோலி, ரோஹித் என இருவரும் பங்கேற்க வாய்ப்பு குறைவு என தகவல் வெளிவந்த நிலையில் ரோஹித் பங்கேற்க விரும்புவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்றுமொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இத்தொடருக்கான T20 கேப்டனை நியமிப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. காரணம் என்னவென்று பார்த்தால், ஹார்திக் பாண்டியா கடந்த ODI உலகக்கோப்பைக்கு பிறகு எந்த ஒரு T20 போட்டியிலும் பங்கேற்கவில்லை. நேரடியாக IPL தான் களமிறங்கினார். ஆனால் IPL எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்கவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கம்பேக் கொடுத்தார். அவரின் காயம் மற்றும் ஃபிட்னஸ் தான் அவருக்கு தற்பொழுது இப்போது தலைவலியாக வந்திருக்கிறது. அதேபோல் சூரியகுமார் யாதவை பார்த்தோம் என்றால், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடர், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடர் என இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார். இதனால் கம்பீரும் சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிப்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் ஜெய்ஷா அவர்கள் பாண்டியாவை தேர்வு செய்வதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை நடைபெற இருக்கிறது. ஆகையால் நிரந்தரமாக இந்திய அணியின் T20 கேப்டனை தயார் செய்யும் விதமாக இது இருக்கிறது. இதில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.